தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவர் தலைவரான இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் நட்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோழமையும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இம்மக்கள் நிலத்தை வளப்படுத்தி தங்களுக்கு வாழ்வளித்த படைப்பின் இறைவனுக்கு அறுவடையின் முதற்கனியை அளித்து நன்றி பலி செலுத்துகின்றனர். பொங்கல் விழா உழவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களது உழைப்பின் பயனை கிடைக்கும் எல்லா மக்களுக்கும் ஒரு பெரும் விழா. ஆகவே நாம் அனைவரும் ஒன்றித்து இறைவன் நமக்கு அளித்துள்ள அருள்கொடைகள் அனைத்திற்கும் நன்றி கூறுவோம். இத்திருப்பலியில் திருப்பலியில் தமிழ்மொழியில் கொடுக்க தடையாக இருக்கின்ற குற்றக்குறைகளை நினைத்து மனமுடன் மீண்டும் நினைவை எல்லா இறைவனிடமும் நமது குற்றக்குறைகளை மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இறைவா பாலைநிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு படத்து தலைவரான புனித அந்தோனியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை பொறுத்து உண்மையே அனைத்திற்கும் மேலாக என்னும் அன்பு செய்தீர அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 7 18 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களை பார்த்து கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டுக்கு அழைத்துச் செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, பாலி ஆகியவை நிறைந்த நாடு. அது ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது. அந்த நாட்டின் காரைகள் அனைத்தும் இரும்பு. அதன் மலைகளிலிருந்து செம்பு வெட்டி எடுக்கலாம். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். அப்போது வளமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவீர்கள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்ற கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றினின்று வழுங்கியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உங்கள் ஆடு மாடுகள் வளரும் போதும் வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும் உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும் நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரை கொள்ளைவாய் பாம்புகளும் தேர்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலைநிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறைகளில் இருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிவுரை பெரும்பாடல் 67.
ஆண்டவர் நம் அனைவரோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறைவசனங்கள் 11 முதல் 19 முடிய. இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த பொழுது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரத்த குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுக்கு ஒருவர் தம் பணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், ஒரு நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். இது வாழ்வு தரும் நற்செய்தி. வெயில் மழை
தேவை என்றால் அதை நிறைவேற்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒப்புக்கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் கேட்டதாக ஜெபியுங்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கையை உமக்கு உதரவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலகப் பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் கடமையின் செயலுமாகும். உம்முடைய அன்பு வழியாக நீ மனிதர்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை
மீட்கவும் திருவிழமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்கள் உரை இதயத்தோராய் உம்மை போற்றி புகழ்கின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடு ஒன்றாக இணைந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடம்பணிக்கு தம்மை கையேற்றபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிடித்து தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியது, கிண்ணத்தையும் எழுந்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீன்படிக்கும் இல்லத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுகன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு மனமாற நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒரே குடும்பமாக ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உலகெங்கும் பரவியிருக்கும் உங்களுக்கு அதை நினைவு கூறுங்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருநாளை அன்பில் நிறைவுற செய்தீர்கள். மேலும்
உயிர்கள் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாக கடவுளின் கன்னி தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் ஏழை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை நன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
இதோ இயேசு ஆண்டவர் நமக்கு உயிர் தந்து கொண்டிருக்கின்ற கடவுள். அந்த உயிரை உணவின் வடிவில் தருகின்றார். நாம் உழைக்கும் பொழுது அந்த உழைப்பானது நமக்கு மன நிறைவை தருகிறது. உழைப்பின் வழியிலும் அவர் விளங்குகின்றார். உதவின் வழியிலும் நம்மோடு விளங்குகின்றார். இந்த ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இந்த அருமையான திருவிழாவுக்கு அழைக்கப்படும் நாம் அனைவரும் பேருக்கிறோம்.
ஆண்டவரே, புனித அந்தோனியார் இருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற புரிந்தீரே. நிரந்தரம் உமது அருளால் நாம் பெற்ற நாங்கள் பகைவரின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பேராலே நம் போதனை உண்டு. ஆண்டவர் குருவின் இருப்பாராக. மன்றாடுவோமாக. அனைத்து நன்மைக்கும் ஊர்வாண்டியதை உலகங்களுக்கும் அவர்களது உழைக்கும் தரங்கள் மூலம் மற்ற அனைவருக்கும் நீர் அளித்துள்ள அருட்படைகளுக்கு எல்லாம் உமக்கு நன்றி நல்கின்றோம். எங்கள் நன்றியின் அடையாளமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பொங்கலை ஆசீர்வதிக்கிறோம். முதற்கனியாக புகழப்படும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை பேசி மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த பொங்கலை நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவான சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பதி நிறைவுற்றது. அன்றாடத்தை வழக்கம் போல அனைவரும் பொங்கல் பானை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு வெளியே வந்து புதன் கொடுத்திருக்கிற திருசபையில பொங்கலை பரிமாறிக் கொள்ளும்படியாகவும் வேட்பாளர் இந்த தீர்த்தத்தை எடுத்துக் கொள்ளும்படியாகவும் போது அழைக்கிறேன்.
தூய ஆவியாரின் பெயராலே இயேசுக்கே